சிவபுரம் குடியிருப்பு தானே அதுக்குரியது. இது கண்டாவள சேலத்தில் உள்ள சிவபுரம் பிரதேசத்தில் பரந்தன் பிரதேசத்தில் உள்ள சிவபுரம் கிராமத்தில் இப்படி 316 குடும்பங்கள் இருக்குது வசித்து வருகிறது. அதில் இப்படி மழை காலத்தில் மேரியில் பார்த்திங்கன்னா இது பார்த்துருப்பீர்கள் இந்த படத்தில் இவ்வளவு இடத்துலையும் வெள்ளம் சுருந்துடும். அதாவது வடிகால் அமைப்பு ஒரு சீரில்லாத காரணத்தாலையும் ஏற்கனவே இது வயல் பிரதேசம் இருந்தாலும் 316 குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் தாழ்ந்த பிரதேசமாக இருக்கிறபடியாக வெள்ளம் அதுக்குள்ள இருக்குது. அதெல்லாம் இப்போ இந்த வெள்ளம் இருக்குன்னா போக்குவரத்துக்கு கூட பெரும் கஷ்டமாக இருக்கும். பாதைகள் இல்லை, சீரமைக்காக ஒரு வருத்த துன்பம் பண்ணாலும் மக்களை வெளியே கொண்டு போகிறது பெரும் கஷ்டமான பிரச்சனை இருக்குது. அப்போ அதனால தானே இப்போ இந்த வெள்ளம் வந்தோடனே அன்னளவாக ஒரு 150-200 குடும்பங்கள் வீடுகள்லேயே இருக்கலாமே இருக்குது. அவை இந்த வீடுகள் எல்லாம் வெள்ளம் கொண்டிருக்கு. இதை எங்களுக்கு 2005ஆம் ஆண்டு இந்த குடியிருப்பு வழங்கப்பட்ட காலத்திலேருந்து இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் இதை நிர்வாகத்தில் உள்ள ஆக்கள், பொறுப்பில் உள்ள ஆக்கள் இதை கவனத்தில் மேற்கொண்டு இந்த குடியிருப்புக்கு ஒரு மக்கள் நிரந்தரமாக இதில் இருந்து வாழ இடம்பெற மழை காலத்தில் இடம்பெயர்ந்து போகாமல் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒழுங்கு செய்திருவாங்க. வெள்ளம் வந்தோடனே அங்கே பள்ளிக்கூட பாடசாலை வந்துட்டு இந்த மண்டபத்தில் இருங்கன்னு சொல்லினேன். இந்த வெள்ளத்துக்கால வயது போன ஆக்களையும் ஏறாத ஆக்களையும் தூக்கி கொண்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அதே நேரம் இந்தியாவில் இருக்கிற ஆக்கள் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் என்னென்னு போகிறது போகலாது, வாகனம் போகல. அப்போ அவையில் ஒரு சச்சர் கட்டியோ ஏதோ கொண்டு காவித்தான் நாங்கள் வெளியே கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கோ போக வேண்டிய நிலைமை இருக்குது. அப்போ இதுக்கு பொறுப்பாக இருக்கிற ஆக்கள் கவனத்தில் கொண்டு இதற்காக இந்த மக்களுக்காக செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.